ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவனோனிஸ்ரீ ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. உங்களையும் என்னையும் கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார். ஆமேன். இருளில் ஒரு நாளில் இருந்தோம். பேதுரு சொல்கிறார், இருளிலிருந்து உங்களை வெளிச்சத்திற்கு அழைத்த, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த தேவன் என்று சொல்லி. ஒரு நாளில் எப்படியோ நம்முடைய வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். ஒரு மனமாற்றத்தோடு கர்த்தருக்குள்ளாய் நிற்கவும் கர்த்தரை ஆராதிக்கும் தேவன் வைத்திருக்கிறார். ஆமேன். வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய கடவுள் முதலாக வெளிச்சத்தை தான் உண்டாக்கினார். வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள் என்று சொன்னார். உங்களையும் வெளிச்சத்தோடு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். மலை மேலே உள்ள பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, மனிதர் முன் உங்கள் நற்கிரியைகள் மனிதர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படியா உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது. உங்களுக்குள்ளாய் இருக்கிற வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னால் இருளுக்குள்ளே இருக்க காரியத்தை செய்ய மாட்டீங்க. யார் மேலும் கசப்பாக இருக்க மாட்டீங்க. சிலரை பார்த்து சொல்லுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் யாரோடையும் பேச மாட்டாங்க. சிலரோட பேச மாட்டாங்க, அண்ணன் தம்பி கூட பேச மாட்டாங்க, அக்கா தங்கச்சியோட பேச மாட்டாங்க, ஆனால் கர்த்தர்கிட்ட மட்டும் பேசுவாங்க. இது எப்படி வெளிச்சம் பிரகாசிக்கும்? அவனது இருள் இருக்கும் வர வெளிச்சம் பிரகாசிக்க முடியாது. வெளிச்சம் உள்ளே வந்துட்டுனா இருளுக்கு இடமே கிடையாது. வெளிச்சம் உள்ளே வந்துட்டுனா இருளுக்கு இடமே கிடையாது. நல்ல கவனிங்க. வேதம் சொல்கிறது, அசைவாடினார். ஆதியாக முதல் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆழத்தில் இருள் இருந்தது. இன்றைக்கு இல்லத்துக்குள்ளாய் குடும்பத்துக்குள்ளாய் நமக்குள்ளாய் இருள் இருக்கிறபடினாலே இந்த நமக்குள்ளாய் இருக்கிறது வெளிச்சம், தேவ வெளிச்சம் பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறத. ஒரு முறை பிரகாசிக்கப்படுகிறோம், மறுமுறை மங்கி எறிகிறோம். வேதம் சொல்கிறது, அவர் மங்கி எரிகிற திரியை அணையார் என்று சொல்லி அவர் விளக்கை கொளுத்தி நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை எழும்பி பிரகாசிக்க வைக்கிற ஆண்டவர். இந்த வெளிச்சம் எனக்குள்ளே இருந்துன்னா மற்றவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய என் இருதயம் விரும்பும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை முன்னே வெளிச்சத்தின் பிள்ளையாக வைத்திருக்கிறார். குடும்பம் வெளிச்சமாக இருக்கணும், குடியிருப்பில் ஆசீர்வாதமாய் உண்டாயிருக்கணும். இந்த நாளிலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். உன் வேதனை கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றவர், அந்த இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்தவர், விடுதலை கொடுக்க வாஞ்சிக்கிறார். அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். உறவுகளோடு நீங்கள் நட்பாக இருக்கின்றீர்களா? இல்லை என்று சொன்னால் மனக்கசப்போடு இருந்து ஜெபிக்கின்றீர்களா? அப்படி இருக்கும் என்று சொன்னால் இருள் இருக்கிற வர உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. அந்த இருள் மாற்ற வேண்டும். நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் தரிசனம் நான் பார்க்க, ஆனால் பக்கத்து வீட்டில் பேச மாட்டாங்க, அடுத்த வீட்டில் பேச மாட்டாங்க. ஒரு வீட்டிற்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அந்த வீட்டில் கேட்டேன், பக்கத்து வீட்டில் அழைச்சிருக்கலாம்ல, ஜெபம் கூட்டம் நடக்கலான்னு. பிரதர், நாங்கள் பேச மாட்டோம் பிரதர். கூட பிறந்த அண்ணன், வேறு யாரும் இல்லை. இவ்வளோ கசப்பை வைத்துட்டு ஆண்டவர் ஜெபம் பண்ண எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் எப்படி வெளிச்சமாய் மாற முடியும்? தேவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உங்களையும் நீ அழைத்திருக்கிறார். நானே உலகின் ஒளி என்று சொன்னவர் எனக்குள்ளாய் வரும்பொழுது நம்மை ஒளியாய் உங்களை ஒளியாய் வெளிச்சமாய் மாற்ற அவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருள் இருந்த நாட்கள் போதும், வெளிச்சத்திற்கு பிள்ளைகளாய் வாழ தேவன் அழைத்திருக்கிறார். உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி அந்த வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. ஆண்டவரே அதை பிரகாசிக்கப்படும்படி வைப்பார். ஆண்டவர் கரத்தில் ஜெபியுங்கள். இந்த நாளிலும் உங்களுக்குள்ளாய் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாக இருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் குடும்பங்களுக்கு செய்வார். நாம் ஜெபிப்போம். இயேசு சுவாமி, பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இயேசு சுவாமி, இன்றைக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், இருள் இருக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தை காண்பார்களாக. அவர்கள் வெளிச்சம் தகப்பனே உலகத்திலே, தகப்பனை குடும்பத்திலே பிரகாசிக்கும்படியாக பரிசுத்தாவை நடத்துவீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். God bless you.